ஹலோ கைஸ், இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரெனாரோட மைக். இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன், டியூயல் மைக் வெர்ஷன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதில் வந்து மாடல் நம்பர் போட்டிருக்காங்க J13 அப்படிங்கிறது. ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே 20 மீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரெசஸ் ரேடியோ, கிளியர் டிம்பர், ஹைலி சென்சிட்டிவ்னு போட்டிருக்காங்க. வைட்லி கம்பேட்டபிள் அப்படின்றது இருக்குது. ஓகே, பேக்கேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மைக் இருக்குது, மைக் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஓரளவுக்கு சீப்பாக தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப ப்ரீமியமாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து டிஜே மைக் 2 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஃபீல் பக்கத்தில் கூட வர முடியாதுன்னு தான் சொல்லணும். பட் இது வந்து இந்த ரேட்டுக்கு இவ்வளோ கொடுக்குறது வந்து நல்லாயிருக்கு. இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக்காக இருக்குது, பட் ஓகே, எங்கேயுமே வந்து இந்த மாதிரி வாபிள் ஆகலை. ஓகே, ஸோ இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன்னால உங்களுக்கு டைப் சி கொடுத்துருக்காங்க. டைப் சி ரிசீவர், ஒரு 2 ஆண்ட்ராய்டு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். பட் வந்து இதில் ஒன்று நோட்டீஸ் பண்ண எடுக்கும்போதே இது வந்து இங்கே ஹிட் ஆகுது. இந்த கிளிப் வந்து இங்கே ஹிட் ஆகுது. ஸோ அதை வந்து அட்லீஸ்ட் அவங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஓகே, பெருசாக இதை குறை சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், உள்ளே வச்சு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து ஒரு ரெட் கலர் லைட் வருது. ஸோ ரெட் கலர் லைட் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் சார்ஜிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை வச்சுட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேறு எதுவும் பெருசாக இல்லை. டைப் சி கேபிள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் கன்வெர்ட்டர் இருக்குமா? சார்ஜிங் கேபிள், ஒன்லி சார்ஜிங் கேபிள் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கேபிள் பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குங்க. ஒரு டைப் சி 2 டைப் சி ஒரே டைமில் சார்ஜ் பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி கேபிள் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நல்லா இருக்குங்க. இது ஆக்சுவலாக நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். மொபைலுக்கு போடும்போது கூட ஒரே டைமில் 2 மொபைலுக்கு சார்ஜ் போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேபிள் தான் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஸோ இதில் வந்து மொபைல் செய்து ஒன்று ஆல்ரெடி பண்ணோம். செகண்ட் டிவைஸ் இதேமாதிரி ரிமூவ் பண்ணிவிடும். இதுவுமே வச்சு உள்ளே வச்சு பார்ப்போம் சார்ஜ் ஆகுதுன்ட்டு. ஓகே, சார்ஜ் ஆகுது. ரெட் கலர் லைட் வருது. ஓகே, ஃபைன். ஸோ ஆக்சுவலி உள்ள மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி தலைகீழ வச்சாலுமே அது விழாது. ஸோ அது வந்து உள்ள மேக்னெட் இருக்குது. இதுக்கு மேக்னெட் இருக்கா? ஓகே, இதுக்கு ஆக்சுவலி மேக்னெட் இல்லை. பட் இந்த 2 டிரான்ஸ்மிட்டருமே மேக்னெட்டிக் சார்ஜ் உள்ள மேக்னெட் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் நார்மலாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேயுமே ஒரு டைப் சி அவுட்புட் இருக்கும். ஸோ மொபைலில் நம்ம வச்சோம்னா
வச்சுட்டே மொபைலில் சார்ஜ் போடணும் அப்படின்னா இதை சார்ஜ் போட்டுட்டே வந்து இது வந்து ரிசீவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ மொபைலில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இது எப்படி இருக்குதுன்ட்டு. இது கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து இதில் இங்கே வந்து ஒரு பவர் பட்டன் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு இதில் க்ரீன் கலர், இந்த டிரான்ஸ்மிட்டரில் க்ரீன் கலர் வந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த க்ரீன் கலர் இதில் வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, டிரான்ஸ்மிட்டர் கூட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இதில் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரில் ஒரு சில விஷயங்கள் காமிக்கணும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிட்டரில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருக்குது, ரெண்டு லைட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சோம்னா இது கனெக்ட் ஆகலை அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க, டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி இந்த க்ரீன் வந்ததுமே இது பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைட் வந்து வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கும். ஸோ தட் கனெக்ஷன் பேர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து பேசி பார்ப்போம் இதில் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நான் இப்போ பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ரெக்கார்ட் ஆக போகுது. அண்ட் இது எப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹாய், இப்போ நீங்கள் வந்து டெக் டயக்னல் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கிரெனரோ J13 அப்படிங்கிற மைக்கை டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க வாய்ஸ் வந்து கிரெனரோ மைக்லேருந்து வருது. இந்த வாய்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்றதை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் DJI Mic 2 கூட. கண்டிப்பாக கம்பேரிசன்லாம் வர முடியாது அப்படிங்கிறது தான் வந்து ஆப்வியஸாக ரேட்டே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் வாய்ஸ் இருந்தாலுமே இது வந்து ஒரு சக்ஸஸான ப்ராடக்ட் தான். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேக்ஸிமம் நான் வந்து DJI Mic 2லேருந்து ரெக்கார்ட் பண்ணதாக இருக்கும். நான் மேலே வந்து இதில் போடுறேன் இது வந்து DJI ஆர் கிரெனரோ அப்படிங்கிறத. ஸோ எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு வந்து ஹாலிலேண்ட் M2 அப்படிங்கிற மைக்குமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ பட் பிகினராக இருந்தால் இது போதுமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியணும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் வந்து கடைசியில் வந்து ஆட் பண்ணுறேன் என்னோடய கமெண்ட்ஸை. இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன். அதுக்கு என்ன பண்ணால் நார்மலாக நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு இதில் பார்க்குறோம்ல பிளிங்க் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதை பவர் ஆன் பண்ணுறீங்க. பவர் ஆனதுமே இங்கே பேர் ஆனதுமே நீங்கள் ரெக்கார்ட் நார்மலாக வந்து இதில் க்ரீன் லைட் இருக்கும். ஸோ ஒரு டைம் நீங்கள் இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் டைம் பிளிங்க் ஆகும். ஸோ இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 1. இன்னொரு வாட்டி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் பிளிங்க் ஆகும். ஸோ இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 2. இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 வாட்டி பிளிங்க் ஆகும். இது நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 3. ஸோ திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆகிடும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 3ல் இப்போ இருக்குது. ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெனரோ J13ல் நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 3ல் கேட்டுட்ருக்கீங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மைக்கை வந்து நான் அவுட்டோரில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த மைக்கை வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வாங்கலாம்னா ரொம்ப பிகினராக இருக்கீங்க, ஒரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு டிவைஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து ஓகே தான் ஒரு பிகினருக்கு. ஓவர் த டைம் நீங்கள் வந்து இந்த டிவைஸ்லேருந்து வர அவுட்புட் வந்து பத்தாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த டைமில் அப்கிரேட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து ₹1900 கிடச்சிது அமேசானில். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபோனோட இன்டர்னல் மைக் அண்ட் கேமராவோட இன்டர்னல் மைக்கோட இது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அண்ட் அவுட்டோரில் ரொம்ப ஒரு பெனிஃபிட் என்ன, இது ஒயர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸில் நீங்கள் நடந்துகிட்டே பேசும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்குமே இது பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்கு
1900 அரௌண்ட் 2000 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போயாவோட ஒயர்லெஸ் மைக் இருக்குது அரௌண்ட் 3200 சம்திங். ஸோ அதுக்கு வந்து 1200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இதுக்கும் அதுக்குமே ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை. மோரல்லஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான், எதுவுமே பெருசாக இல்லை. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் கேஸுமே வராது, ஜஸ்ட்டு 2 டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் மட்டும் வரும், சார்ஜிங் கேஸே வராது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு 2000 ருபீஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் ஆச்சுது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.